தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சி தொடக்கத்திலிருந்தே முருக கடவுள் எங்களுடைய முப்பாட்டான் தமிழ் கடவுள் அப்படின்னு முன்னிறுத்திட்டு வரீங்க. 2015 முருகரை முன்னிறுத்தி வீரத்தமிழ் முன்னணி அப்படிங்கிற ஒரு துணை அமைப்பு தொடங்கி ஒவ்வொரு ஆண்டும் அதுக்கான விழாவை அதுக்கான ஒரு நிகழ்வு நீங்கள் முன்னெடுத்துட்டு வரீங்க. இவ்வளோ 7ஆம் தேதி நடக்கக்கூடிய திருச்செந்தூர் குடமுழுக்கு விழாவில் கூட தமிழில் அந்த வழிபாட்டு முறை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. தொடர்ந்து இதற்கு முன்பாக நாம் தமிழ் கட்சி இதற்கு முன்பாகவே திமுக அதை தமிழக அரசு நடத்திய அந்த மாநாடாக இருக்கட்டும், பாஜக மற்றும் இந்து முன்னணி நடத்தக்கூடிய அந்த மாநாடாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி தான் தொடர்ந்து நாம் தமிழ் கட்சி முன்னிறுத்திட்டு வரீங்க. திருச்செந்தூர்ல சீமான் பேசும்போது முருகர் உங்களுடைய வாக்கு யாருக்கு அதை முதல்ல சொல்லுங்க, அப்பதான் காவடி தூக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இப்போ முருகரை முன்னிறுத்தி அரசியல் செய்யப்படுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல, நான் முதல்ல ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேன். அரசியல் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. எதுவுமே அரசியலை விட்டு விலகி எதுவுமே கிடையாது. பிறப்பு முதல் இறப்பு வரை அரசியல் அது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால இதுல அரசியல் இல்ல அதுல அரசியல் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. ஒரு அரசியல் கட்சியோ ஒரு இயக்கம், அது சாதி சார்ந்து இயங்குற இயக்கமா இருக்கட்டும், மதம் சார்ந்து இயங்குற முருகரை முன்னிறுத்துவது அரசியல் தான். இல்ல நாங்க தெளிவா சொல்றோம். என்ன சொல்றோம்னா, அரசியலுக்காக பயன்படுத்துற விடயம் அல்ல, அது எங்களுடைய பண்பாட்டில் ஒன்று அப்படின்றத பண்பாட்டு ரீதியாக நீங்க தான் சொன்னீங்க. எல்லாத்திலுமே அரசியல் இருக்கு நீங்க சொன்னீங்க. அதேதான் கேட்கிறேன், நாம் தமிழ் கட்சி முருகரை முன்னிறுத்துவது அரசியல் தானே அப்படின்னு. ஆமா, அது அரசியல் தானே. அது பண்பாட்டு ரீதியான அரசியல், பண்பாட்டை காப்பாற்ற வேண்டிய. அதுல ஓட்டு அரசியல் இல்ல. நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, அரசியல் என்பதே வாக்குக்கானதுதான், அதுதான் அரசியல்னு நம்ம எல்லாரும் பொதுவா தீர்மானிச்சுக்கிறோம். இது வாக்கு வாங்குறோம், ஓட்டு ஜெயிக்கிறோம், வெற்றி தோல்வி, இதை வைத்துத்தான் அரசியல் என்பது அல்ல. அனைத்து உயிர்களுக்கும் அரசியல் இருக்கிறது. ஆட்டுக்கு இருக்குது, மாட்டுக்கு இருக்குது, புழுவுக்கு இருக்குது, பூச்சிக்கு இருக்குதுன்னு அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை தான் நாம் தமிழர் கட்சி முன்மொழி. அது போல முருகனுக்கு அரசியல் இருக்கிறது என்றால் இருக்கதான் செய்யுது. ஆனால் நாங்கள் முன்னிறுத்துற அரசியல் என்பது பண்பாட்டு வாழ்வியல் சார்ந்த அரசியல். முருகன் யார் என்பதை இவர்கள் முதல்ல சொல்லட்டும். யாருன்னா இந்து முன்னணியா இருக்கட்டும், கடவுள் மறுப்பாளர்களாக இருக்கட்டும், அதே போல இந்து சமய அறநிலைத்துறை நடத்தின அந்த விடயமா இருக்கட்டும். நாங்கள் முருகனை கடவுளாக சொல்லணும். நாங்கள் எங்களோடு வாழ்ந்த ஒரு முன்னோராக நாங்கள் அவரை சொல்றோம். அதனாலதான் முப்பாட்டன் முருகன்னு நாங்க சொல்றோம். மத்தவங்க சொல்றதுக்கும் நாம் தமிழர் கட்சி சொல்றதுக்கும் வேறுபாடு இருக்கிறது. அதாவது என்னன்னா, எங்களை போன்று ஒருவர் வாழ்ந்தவர், எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர், ஒரு குறிஞ்சி நிலத்தின் தலைவன், அவர் எங்களுக்கு முன்னாடி உள்ளவர். நாங்க அப்படியெல்லாம் பேசும்போது எங்க அண்ணன் 2015 வீரத்தமிழர் முன்னணி தொடங்கி பேசும்போது தொடர்ச்சியாக விமர்சனங்களை சந்தித்தது நாம் தமிழர் கட்சி தான். அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க, முருகன் அவருக்கு முப்பாட்டனாப்பா, முருகன் அவருக்கு முப்பாட்டனாப்பா அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒரு கேள்வி பொருளாக பேசிக் கொண்டிருந்ததை இன்றைக்கு எல்லோரும் வேலெடுத்து முருகனை வழிபடுகிற நிலைமைக்கு கொண்டு நிறுத்தி இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழன் சீமானும் வீரத்தமிழர் முன்னணியும் தான்றதுல எந்த மாறுபாடும். அதனால இவங்க வெளியில சொல்றதுக்கு வேணா அரசியல் இல்லைன்னு சொல்லலாம். உறுதியாக அந்த அரசியல் இருக்கிறது. ஆனால் பாஜகவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தெரியும், நீங்க சொல்வது பாஜகவோட வியூகம் என்பதுதான் இந்த தலைப்புல நீங்க வைத்திருக்கு. பாஜக இதுல என்ன வியூகம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அயோத்தியில குறிப்பா எல்லாரும் சொல்றதுதான், உத்தரப்பிரதேசத்துல ராமரை கையில எடுத்தாங்க இந்தியா முழுமைக்கும். அதுக்கடுத்து விநாயகரை கையில எடுத்து ஒரு பக்கம் அரசியல் செய்யறாங்க, ஒரு பக்கம் பூரி ஜெகநாத்தை கையில எடுத்து அரசியல் செய்யறாங்க, கேரளாவுல ஐயப்பனா கையில வச்சு அரசியல் பண்றாங்க. அதே போல தமிழ்நாட்டிற்குள் முருகனை எடுத்தால் அரசியல் வரும்னு அந்தந்த மாநிலங்கள்ல அதிக மக்கள் எந்த தெய்வத்தை எந்த கடவுள் வழிபடுறாங்களோ அதை முன்னிறுத்தி பேசுவது அப்படிங்கிறது தவறாகுமா என்ன? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, அவங்க முன்னிறுத்தி அதை மதம் சார்ந்து கொண்டு போறதுதான் தவறுன்றாங்க. ஏன்னா இந்த நாடு உங்களுக்கு தெரியும், மதச்சார்பற்ற நாடுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த நாடே என்ன சொல்லுதுன்னா, ஒரு மதத்திற்கு சார்ந்த நாடு கிடையாது. இது எல்லோரும் இங்க வழிபடுறவங்களுக்கும் முருகன் இருக்கிறாரு, வழிபடாதவங்களுக்கும் முருகன் இருக்கிறாரு. கோயிலுக்கு போறவங்களுக்கு மட்டும்தான் முருகனா அவரு அப்படி கிடையாது, சாமி கும்பிடுறவங்களுக்கு மட்டும்தான் முருகனா அப்படின்னா கிடையாது. பாஜக எடுக்கிறது எல்லாமே என்னன்னா, அதுல ஒரு ஓட்டத்தை இது பண்ண முடியுமா, அதனால் நாம் வெற்றி அடைய முடியுமா, அதனால் நாம் கால் பதிக்க முடியுமான்றது மட்டும்தான் அவர்களுடைய நோக்கமா இருக்குமே தவிர, இல்ல அவங்க சொல்வது போல நாங்க இந்துக்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு இருக்கிற ஒரே மைய புள்ளி கடவுள்னு நினைக்கிறாங்க. அரசியல் அது இல்லை. அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்களுக்கு தெரியும், இப்ப மீனவர் பிரச்சனைக்காக போய் களத்துல நிக்கிறாரு, போராடுறாரு. இப்ப நாங்க ஆடு மாடுகளுக்காக ஒரு மாநாடு நடத்த போறோம். வனச்சட்டம்னு கொண்டு பாரதிய ஜனதா கட்சி ஒரு சட்டத்தை கொண்டு போட்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்த மாடுகள் எல்லாரும் கீழே இறக்குறாங்க. ஆடை மேய்க்க முடியல, மாட்டை மேய்க்க முடியல. அப்ப அதை நாங்க மேய்க்கிறதுக்கான
இடத்த வந்து நீங்க கொடுக்கணும்னு சொல்லி நாங்க வந்து போராடுறோம். ஆட்டுக்காகவும் மாட்டுக்காகவும் போராடுறோம். அதே போல தமிழ்ல வழிபடணும், முருகனுக்கு குடமுழக்கு நடத்தணும்னு பல ஆண்டுகளாக உயர் நீதிமன்றம் இதுவரை 4 தீர்ப்புகளை கொடுத்திருக்கு. தமிழ்ல வந்து குடமுழக்கு நடத்தணும்னு சொல்லி இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் அதை நடைமுறையே படுத்துறது இல்லை. ஆனா நடைமுறைப்படுத்துவது போல அவர்கள் ஒரு பாவலா கட்டுறாங்களே தவிர நடைமுறைப்படுத்துறது இல்லை. அப்ப அதை கேட்டு நாங்க போராடுவது என்பது இதுல வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கிரெடிட்டா அப்படிலாம் கிடையாது. தமிழ் கடவுள் முருகன்னு நம்ம எல்லாரும் சொல்றோம், நம்ம முப்பாட்டன் சொல்றோம். அவனுக்கு தெரிஞ்ச மொழியில கூட நீங்க இப்ப வழிபட உரிமை இல்லைன்னா அப்புறம் என்ன அப்படின்ற கேள்வியை நான் முருகனுக்காக எழுப்ப வேண்டி இருக்கிறது. அத என்னுடைய மொழி அங்க இருக்க வேண்டும் என்பதற்காக நான் ஆசைப்படுறேன். எனக்கு வந்து மதமோ சாதியோ என்னுடைய அடையாளம் இல்லை. என்னுடைய அடையாளம் தமிழும் என்னுடைய இனமும் தான் என்னுடைய அடையாளம். அப்ப இந்த தமிழ் அங்க ஒழிக்கப்படணுன்றதுல நாங்க உறுதியா நிற்கிறோம். அதுல ஒரு அரசியல், அதாவது வந்து இது வந்து மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படி பார்த்தா 2015 இருந்து பேசிக்கிட்டு இருக்க நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாட்டுல 2021 ஆட்சிக்கு வந்திருக்கணும். முருகனை கையில எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு சீமான். அதனால அவருக்கு நம்ம ஓட்டு போட்டுருவோம், மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இவர்கள் நடத்துற முருகன் மாநாடு, முருக பக்தர்கள் மாநாடு என்பது ஒரு எக்ஸிபிஷன் தான் நடத்துறாங்க. அதாவது வந்து ஒரு கண்காட்சி பொருளாக முருகனை மாற்றி வச்சிருக்காங்க, ஒரு கேலி பொருளா மாத்துறாங்கன்ற கோபம்லாம் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், முருகன் அறுபடை வீட்டையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து வைக்கிற, செட்டு போட்டு வைக்கிறது என்ன, அது வந்து முருக பக்தர்களுக்கான ஒரு விடயமா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கோயில் கட்சி ஒரே தொடக்கத்திலிருந்தே நாம் தமிழர் கட்சி முருகர் என்னுடைய முப்பாட்டான் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லி முன்னிறுத்திட்டு உயர்த்தி பிடிச்சிட்டு வரீங்க. அப்படிப்பட்ட முருகரை இன்னைக்கு தமிழக அரசு ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்திருக்காங்க. பாஜக இந்து முன்னணி இணைந்து முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறாங்க அப்படின்னும் போது அது ஏற்று வரவேற்க விஷயம் தானே அது உங்களுக்கு? இல்ல, அது எதுக்காக நடத்துறோம்னு இருக்குல்ல. இவங்க எடுத்து இப்ப முருகனுக்கு வந்து தமிழ்ல வழிபாடு வைக்கணும்னு பேசுறாங்களா? பழனியில குடமுழக்கு நடந்துச்சு, இந்து முன்னணி போராடிச்சா, பிஜேபி போராடிச்சா? இவங்க இவங்க வச்சிருக்கிற ஏதாவது இந்துத்துவ அமைப்புகள் ஏதாவது களத்துல இறங்கி தமிழ்ல முருகனுக்கு வழிபாடு வைக்கணும்னு போராடினாங்களா? ஒரு இடத்துல கேட்டீங்களா? மருதமலையில வச்சாங்க குடமுழக்கு, கேட்டாங்களா யாராவது? இப்ப திருச்செந்தூர்ல வைக்க போறாங்க, யாராவது கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்து முன்னணியோ பாஜகவோ கேட்குமா? கேட்காது. அடுத்து திருப்பரங்குன்றத்துல குடமுழக்கு வைக்க போறாங்க. நேற்றுதான் போய் தெய்வ தமிழ் பேரையும் வீரத்தமிழர் முன்னணியும் போய் மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். திருப்பரங்குன்றத்திலையும் தமிழ்ல நடத்தணும்னு சொல்லி. மருதமலையில நடத்தணும்னு சொன்னா மருதமலையில நடத்தல, உயர் நீதிமன்றத்தின் உத்தரவு இருக்கிறது, நடத்தல. அதே போல வந்து இங்க திருச்செந்தூர்ல உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு 4 உத்தரவு இருக்குது, அதை கடைபிடிங்கன்னு நம்ம மனு கொடுத்திருக்கிறோம். இது வரைக்கும் அதை பத்தி பேச மாட்டேது. இந்து சமய அறநிலையத்துறை முருகனை போற்றுவதாக இருந்தால் தமிழிலும் பாடுவோம் சொல்றது எந்த வகையமானது? மருதமலையில நாங்க குடமுழக்கு கேட்டப்ப இங்க மருதமலையில வந்து யாக குண்டத்துல உட்கார்ந்து எப்படி சமஸ்கிருதத்துக்கு இடம் கொடுக்குறீங்களோ அதே போல சரிபாதியான இடம் தமிழுக்கு கொடுக்கணும் என்று உயர் நீதிமன்றம் உத்தரவு இருக்கிறது. சரிபாதியான இடத்தை கொடுத்து அவர்கள் வந்து ஓதுவார்களை வைத்து தமிழ் ஓத வச்சாங்கன்னா ஓத வைக்கல. ஒரு ஓரத்துல ஒருத்தரை நிறுத்தி அவரை வந்து பாட வச்சுட்டு அதை காணொலி காட்சியை எடுத்து உயர் நீதிமன்றத்துல கொடுக்குறாங்க. இப்ப இதே போல திருச்செந்தூர்ல இவங்க என்ன சொல்லணும்? நாங்க இவ்வளவு போராட்டம் நடத்துறோம், இவ்வளவு பொதுக்கூட்டம், அந்த பொதுக்கூட்டம் நடத்துறது கூட அனுமதி கிடையாது. அந்த அனுமதியை ரத்து செய்யறது, திருப்பி நாங்க வந்து தடையை மீறி நடத்துவோம்னு சொன்னோட திருப்பி அனுமதி கொடுத்துட்டு காவல்துறை. அப்ப நீங்க வந்து உங்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறைக்கு அதுக்கான நோக்கம், நீங்க சொல்றது போல இந்து சமய அறநிலையத்துறை முருகனை கொண்டாடுது அப்படின்னா தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ்ல வந்து வழிபாடு இல்லாம வேற என்ன இருக்குதுன்னு அவர்கள் சொல்லணுமா இல்லையா? சமஸ்கிருதத்திலையும் தமிழிலும் வழிபாடு சரிசமமா ரெண்டுக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏன் சேகர்பாபு சொல்ல மாட்டாரு? ஏன் திமுக சொல்லாம இருக்குது அப்படின்ற கேள்வியை நாங்க எழுப்புறோம்ல. திமுக அதை சொல்லவே மாட்டேங்குது. சமஸ்கிருதத்தை வந்து இந்த இடத்துல ஏற்றுக்கொள்கிற திமுக, அவர்கள் திராவிட கழகமா இருக்கட்டும், அவங்க சொல்றாங்க பிராமணர்களால் திருமணத்தை நடத்தணும், சமூக சீர்திருத்த திருமணங்களை நடத்தணும் சொல்றாங்க. அங்க சமஸ்கிருதம் வரக்கூடாதுன்றாங்க. ஆனா அவர்கள் ஆட்சியில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா அந்த ஆட்சியில இருக்கும்போது சமஸ்கிருதம் முருகன் கோயில ஒழிக்கணும்னு சொல்றது எந்த வகையான நியாயம்ன்ற கேள்வி இருக்குல்ல. அதுக்கு வந்து இந்து சமய அறநிலையத்துறையும் சேகர்பாபும் பதில் சொல்லணும். அவங்க சொல்ல மறுக்கிறாங்க. ஆனா நாங்க கேட்கறது வந்து தமிழ் இங்க ஒழிக்கப்படணும்னு நாங்க கேட்கிறோம், போராடுறோம், பொதுக்கூட்டம் நடத்துறோம், மனு கொடுக்கிறோம், உயர் நீதிமன்றத்துக்கு போய் உத்தரவு வாங்கிட்டு வரோம். வேற எங்களால என்ன செய்ய முடியும்? ஆனா இந்த 2 வேலையும் திமுகவும் செய்ய மாட்டேது, இங்கிட்டு இருக்கிற இந்து முன்னணி, RSS, பாஜக போன்ற எந்த அமைப்பும் செய்ய மாட்டேது. நாங்க ஒரு ஆள் தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப அந்த வேலையை நீங்க ஏன் செய்யாம இருக்கிறீங்கன்ற கேள்வியை 2 பேர் பக்கமும் நான் வைக்க வேண்டியது இருக்குது. ஆனால் இங்க பாருங்க, அமித்ஷா நேரடியாக வந்து, ஒரு உள்துறையினுடைய அமைச்சர் நேரடியாக வந்து எல்லோரும் முருகன் மாநாட்டுல பங்கு பெற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அவர் இந்தியாவிற்கு அமைச்சரா இந்துத்துவவாதிகளின் அமைச்சரான்ற கேள்வி இருக்குல்ல. சரி, கேட்போம். கடைசி வரைக்கும் நம்ம சகோதரர் வந்து ராம ரவிக்குமார் வந்து அதுக்கு பதிலே சொல்லல. எதுக்குன்னா
நம்ம தமிழ்ல குடமுழக்கு நடத்தணும்னு தீர்மானம் போடுவாங்களான்னு சொல்ற கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கே இந்து முன்னணி போராடல, ஏன் RSS போராடல, ஏன் பாஜக போராடலன்றதுக்கு லாவகமா பதிலே சொல்லாம அந்த பக்கத்துக்கு திருப்பி விட்டு போறாரு. அதே போல அனைத்து சாதிய அர்ச்சகராகலாம்ன்ற இது இருக்குது, தீர்மானம் போட்டிருக்குது. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, அது வந்து நீதிமன்றத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க. சரி, நீதிமன்றத்துல இருக்கிறத அப்படியே கடைபிடிக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு நீதிமன்றம் போட்ட உத்தரவுல ஏன் வந்து தமிழ்ல குடமுழக்கு நடத்த மாட்டேது? இதே இதை வந்து அங்கிட்டு போய் நம்ம கேட்டோம்னா, அனைத்து சாதிய அர்ச்சகராகலாம்ன்றதுல போய் கேட்டோம்னா, பிராமணர்கள் வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் தடையாணை வாங்கிட்டாங்க. அவங்கள வந்து அந்த வழக்கு நடக்குது, ஆகம விதி இப்படிதான் நடத்தணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கதையை சொல்றாங்க. ஆனா இங்க உயர் நீதிமன்றத்தின் உத்தரவு 4 உத்தரவுகள் ஒரே மாதிரியாக நம்ம வந்த போதும் கூட அந்த உத்தரவுகளை, நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்க மறுக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இதுல வந்து என்னன்னா, பாஜகவும் திமுகவும் மறைமுகமாக கூட்டு வச்சிருக்கிறாங்கன்றதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு. குறிப்பா இன்னொன்னு என்ன சொல்ல வரேன்னா, இந்த ராம ரவிக்குமார் அவர்கள் அவங்க இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறாங்கல்ல, இந்து முன்னணி இது வரைக்கும் வட ஓம் தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. வடமொழியில ஒரு ஓம் இருக்குல்ல, அந்த ஓம் தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த மாநாட்டுக்கு பாத்தீங்கன்னா தமிழ் ஓம் பயன்படுத்துறாங்க. அதே போல வந்து 6 அறுபடை வீடுகளையும் அங்க செட்டு போட்டு வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. உள்ள போன பொருட்காட்சி போல எல்லா கடைகளும் அங்க இருக்குது. எல்லா இடத்துலயும் தேநீர் எவ்வளவுங்க? வெளியில நீங்க தேநீர் வாங்கினீங்கன்னா ஒண்ணு 10 ரூபா இருக்கும், 15 ரூபா இருக்கும். அந்த முருகன் மாநாட்டுக்கு நாளைக்கு நீங்க சத்தியம் டிவி போய் பாருங்க. அங்க வந்து முருகன் அந்த ஸ்டால் வச்சு விற்கிறாங்க. டீ வந்து 25 ரூபா, தேநீர் வந்து அங்க 25 ரூபாய்க்கு விற்கப்படுது. இப்படி எல்லாமே அங்க கடைகள் எல்லாமே போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, முருகன் நீங்க மதுரைக்காரங்க எதை போட்டாலும் எக்ஸிபிட். ஒரு பக்கம் நேத்து பாத்தீங்கன்னா பாத்திரிகளா லட்சக்கணக்கான பேர் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேரை திரட்டுறதுக்காக நாங்க வந்து திட்டமிட்டிருக்கோம்னு அவங்க சொல்றாங்க. யாருன்னா இந்து முன்னணி சொல்றாங்க, பாஜக சொல்லுது. அந்த இடத்துல 20,000 பேர் மேல நிக்கிறதுக்கே இடம் கிடையாது. ஆனா 5 லட்சம் பேர் திரளுவோம்னு சொல்றாங்க. சரி, ஓகே. எல்லாமே வந்து ஒரு மாயை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. சரி, ஓகே. ஆனால் உளப்பூர்வமாக இது செய்யலன்றதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. சரி, ஓகே. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஒரே சுருக்கமா தான், ரொம்ப சுருக்கமா. பாஜக, இந்து முன்னணி, RSS தலைகீழாக நடந்தாலும் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியாது. சரி, சரி. பாஜக உள்ள நுழையவே முடியாது. சரி, பொறுத்து பாருங்க.